சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் நிறைய வாங்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் அதை கொஞ்சோண்டு அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜோ ரொம்ப நாள் வைக்க முடியாது. அது வந்து எப்படி ஆகிடும்னாக்கா சுருங்கிடும், அப்புறம் கொஞ்சம் கெட்டு போயிடும் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம தூக்கி தான் போடுறதாகும். அதே போலயே தான் வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடறோம். அது ஒரு வாரம் கூட தாங்காது நம்மளுக்கு, தூக்கி போடுறது ஆகிடும் நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு, கொசலாத்தரில் வச்சுக்கிறதுக்கு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டை வந்து நான் என்ன செய்கிறேன்னாக்கா, இஞ்சி பூண்டை வந்து நம்ம தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது வந்து நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. அதில் வெறும் இஞ்சி பூண்டை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து என்ன செஞ்சோன்னாக்கா, ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதை குண்டுலாக பூலாக வந்து போட்டுட்டேன். வச்சு அதை வந்து நான் வந்து ஐஸ் இதில் கொசலாத்தரில் வந்து நான் வச்சுட்டேன். மறதுனால அதை எடுத்து சர்ஷையில் வந்து பிளாஸ்டிக் இதில் வந்து நம்ம போட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை ஐஸ்லேயே வந்து எடுத்து வச்சிடணும். கொசலாத்தரில் அதை எடுத்து வச்சிடணும். மறுநாள் நீங்கள் வந்து எப்போலாம் வந்து நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பூல் எடுத்து நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுங்க சாப்பாடு செய்ய வேண்டியது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம ஃபசிலாகவும் இருக்கும் வந்து. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கின்னு அப்படிலாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அதே வாசனை எல்லாமே தான் இருக்கும். நீங்கள் ஐஸில் வச்சாக்கா நல்லா இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரியே தான் இருக்கும் அது. ஓகேங்களாங்க. ஒன்று. அடுத்தது வந்து இந்த புதினா, கொத்தமல்லி அது வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் வந்து தாங்கவே தாங்காது வந்து ஃப்ரிட்ஜில். அது எப்படி இருந்தாலும் அந்த ஈரத்தில் என்ன செய்யும்னாக்கா அழி போன மாதிரி ஆகிடும், கொஞ்சம் அப்படியே குழப்பன்னு ஆகிடும் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வாங்கி அதை வந்து உபயோகப்படுத்தாமல் நம்ம வந்து அதை குப்பையில் தான் தூக்கி போடுறோம். அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, நான் எப்படி செய்வேன்னாக்கா, அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து முதல் நல்லா கழுவிட்டு நல்லா அதை ஒத்தி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு தாளை வந்து இப்படி மடித்து இப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்கனாக்கா, அதில் வந்து நம்ம அந்த புதினா, கொத்தமல்லி தனித்தனியாக போட்டுனாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை ரெண்டாக கூட ஒன்றா சேர்த்து வைக்கலாம். அதை வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து என்ன செய்யுங்க, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தாள் ஒன்று மேலே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். voilà. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கெடவே கெடாது, தெரிஞ்சுங்களாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம்னாலும் உங்களுக்கு வரும். இது வாசனையும் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஐயே வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்காகவும் இருக்கும். சாப்பாடு செய்யும் போது வந்து உங்களுக்கு புதினா கொத்தமல்லி வேணும்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே இருக்குது ஃப்ரிட்ஜில், நீங்கள் எடுத்து செய்யலாம். இதை வந்து நம்ம அப்படியே பையில் போட்டு வாங்கின்னு வந்து அதை அப்படியே சுத்தம் பண்ணாமல் அதை நம்ம வந்து அத்தாவசியம் பண்ணாத வச்சுட்டா தான் வந்து அது வீணாக போயிடுது. அதுதாங்க, இது ஒன்றும் இது வந்து பெரிய இது கிடையாது. நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்றதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இது ஒரு சின்ன ஒரு இது தான். நம்ம இது சில பேருக்கு தெரியும். இப்போ நானே வந்து முதல்ல வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீணாக தூக்கி போடுவோம். ஏன்னா அது அழி போயிடும். என் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ கோவம் வரும் நான் அந்த மாதிரி செய்கிறது. காசு போட்டு வாங்கி வந்து இந்த மாதிரி செய்கிறிய அப்படின்ட்டு திட்டுவார். பஸ் நார்மல் தானே, இல்லை எனக்கு நம்ம இதுக்குன்னு போய் வாங்கின்னு வந்து அது வீணாக்குறது தப்பு தானே. அதனால் இப்போ வந்து நான் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக வந்து நான் இதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக பார்த்து செய்கிறேன். அதனால் நான் வந்து ரொம்ப அத்தாசை பண்ணி செய்கிறேன். நீங்களும் வந்து வாங்கின்னு வந்தீங்கன்னாக்கா சும்மா அந்த மத்தியான நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் பாருங்கள், அந்த சமயத்தில் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஃபசிலாகும், ரொம்ப ஈஸியாகும், சரிங்களாங்க. வாங்க, இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வந்து காட்டிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் நான் அந்த புதினா கொத்தமல்லியாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிக்கிறேன். ஓகேங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இதையும் வந்து நான் செஞ்சு காட்டுறது. சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறாங்க. ஓகே, பாய்.